ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி சூசன் ஒன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 11 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போது வந்தீங்கன்னா உங்களால் முடிச்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளுடைய சேனலில் பார்க்குற சின்ன பசங்களோ பெரிய பசங்களோ கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான வேலைகளும் முடிச்சு ரிலாக்ஸாக வந்து இந்த வீடியோஸை பாருங்கள். கண்டிப்பாக அது ரொம்பவும் என்டர்டைன்மெண்ட்டாக ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த அனிமே சீரிஸில் வெறும் 11 எபிசோடு தான் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் மற்ற எபிசோட்லாம் ரிலீஸ் ஆகலை. அது எப்போ ரிலீஸ் ஆகணும் எனக்கும் தெரியல. ஏன்னா பல வாரங்கள் கடந்து போயிடுச்சு. ஆக்சுவலி இது ஒரு ஆன்கோயிங் அனிமே தான். ஆனாலும் இன்னமும் ரிலீஸ் பண்றாம இருக்கிறத பார்த்தா ஏதோ அனிமேஷன் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரீமிங் பண்றதுல தான் பிரச்சனையா இருந்திருக்கும். அது என்னது எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஃபியூச்சர்ல மேபி கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு நான் கண்டினியூவா கண்டிப்பா போட்டுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சூப்பரா இருக்கிற இதே மாதிரி ஆக்ஷன்லாம் இருக்கிற ஒரு நல்ல சைனீஸ் அனிமேல வந்து பாக்குறேன். சரி வாங்க நம்ம கதை கொள்ள போனோமா. ஹீரோவை பார்த்தா இப்போ திரும்பியும் அதே மாதிரி ஒரு இடத்துக்கு வருவான். ரொம்ப அழகான இடத்துல படம் வரைஞ்சிட்டு இருக்கான். திடீர்னு அந்த இடத்துக்கு பார்த்தா அந்த தாய் துப்போம். ஹீரோ வந்து பயமுத்துது. டேய் யாரா நீ, என்னடா என்ன மாதிரிக்கிற? ஆமா நான் தான்டா கோயம். அது நீ கோயம்னா யாரா நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஹீரோ பாக்குற. ஒரு இடத்துல ஹீரோவுடைய மைண்டு பார்த்தா ஃபுல்லாவே அதை அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஹீரோ அவன் கண்ட்ரோலே இல்லைப்போம். அப்புறம் பார்த்தா இது எல்லாமே கனவு தான். கண்மொழிகிற உடனே பார்த்தா பதட்டம் ஆயிடுவான். அவனுக்கு அவ்வளவு வலிக்கு வந்துடும். அந்த ஈவல் பண்ணும். டே நீ நல்லா தானே இருக்கேன்? ஆமா நான் இங்க என்ன பண்றேன்? ஏன்பா கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம் பண்ற மாதிரி ஹீரோ கேட்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி எடுக்கிற போகும்போது பார்த்தா தாய் துவே ஹீரோக்கு வந்து தண்ணி எடுத்துக்கு உதவுது. ஹீரோ இதை பார்த்துட்டு வாயை பொழந்துருவா. என்னடா இங்க நடந்துருக்கு? அந்த டைம் அந்த பொண்ணும் லாஸ்ட் நைட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். தாய்சு, நான் உனக்கு சொன்னது அந்த 3 தடங்கள்ல முக்கியமானது அது உன் கூட ஒன்றைய நேரத்துக்காக இப்போ முழுமையா இணைய போகிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அதனால உன்னுடைய பாடிக்கு எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் அது கண்டிப்பா உனக்கு கூட இருந்து உதவி பண்ணும். உன்னை எந்த விதத்திலையும் எந்த விதமான ஆபத்தும் உன்னை நெருங்க விடாது. அப்புறம் சுத்தி இருக்கவங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராம நீ அதை தடுக்க முடியும். இது நல்ல விஷயம் தானே. இதை பயன்படுத்தி நான் மத்தவங்களுக்கு உதவி பண்ணலாமா? நல்ல விஷயமா? முட்டாள், இது எவ்வளவு ஆபத்தான தெரியுமா? சப்போஸ் ஒரு வேலை இது ஸ்பிரிட் எனர்ஜியும் ஹியூமன்ஸ்குள்ள இருக்கிற அந்த ஒரு பிளட்டையும் அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் உன்னாலேயே உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம எங்களையும் சேர்த்து அழிச்சிருவேன். இப்போதைக்கு உன்னுடைய பிசிக்கல் பாடி அது மொத்தமா அப்சர்வ் பண்ணி வச்சிட்டு இருக்கு. ஆனா நாளாக மொத்தமா மென்டல் ஸ்ட்ரென்த் அழிஞ்சு போயிடுச்சுன்னா உன்னுடைய மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணி உன்னை மொத்தமா ஆக்கிரமிச்சிடும். ஆனா இப்போதைக்கு நல்ல விஷயம் என்னடான்னா அது உனக்கு ஒரு நல்ல நாய்க்குட்டி மாதிரி நீ என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கு. நீ அதை பக்காவா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. ஆனாலும் பிரச்சனைகள் இதுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்நாள் ஃபுல்லா இப்படிதான் இருக்கணும்னா வேற வழி இல்லை. ஆனா நீ அதை முழுமையா கத்துக்கணும்னா இதை பயன்படுத்தி எங்க வேணாலும் எதை வேணாலும் உன்னால சாதிக்க முடியும். சேனே ஷாக்காவா? இதுல போனா அந்த ஸ்பிரிட் ரிலீம் கூட சம்மந்தப்பட்டிருக்கா? நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது அப்ப தாய்ஸு மெயினான ஆபத்தான விஷயமே இல்லையா? அப்போ இது ஒரு சின்ன பப்பட்டி. இதை வச்சு விளையாடுற ஒருத்தன் வந்து வெளியில இருக்கான். கோயோன், இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவனால தாய்ஸுவை இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஆனா நீ அதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்ற போது அது மொத்தமா உன்னை ஏத்துட்டு இருக்கு. உனக்கான ஃபுல் ஃப்ரீடம் இடத்துல உண்மையிலேயே இருக்கு. ஆனா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ அதை பயன்படுத்தி பவர்ஸை வெளிப்படுத்தினா எல்லாருக்கும் பிரச்சனையா வரும். அப்போ நான் இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாதா? வெளியே போக முடியாதானே நினைச்சிருந்தேன். இல்லடா, வாழ்க்கையில இதுக்கப்புறம் கண்டிப்பா தாய்ஸுவை உன்னுடைய உடம்பை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. சாக்காடுவா என்னடி இப்படி போட்டு பயமுறுத்திட்டீங்க 2 பேருமா? சரி ஓகே, என்னப்பா டைம் இப்போ? அந்த பொண்ணும் நீ கிட்டத்தட்ட 10 மணி நேரமா தூங்கிட்டு இருக்க. இது 10 மணி நேரமா? அட கடவுளே, என்னுடைய காலேஜோடைய ஓப்பனிங் செரமோனியை போச்சா? இப்ப நான் என்ன பண்றது சொல்லிட்டு தரையில உருண்டு புரண்டு ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். இப்படியாப்பட்ட கேவலமான ஆளா இருக்கு. ஒரு காலேஜ் கூட போக தொப்பு இல்லை எனக்கு. சரி இப்பயே கிளம்புவோம். டேய் தாய்ஸோ வெளியே வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கடவுள் பேக் எடுத்து வெளியே பழம் பார்க்க. அந்த டைம் பார்த்தாலும் இங்க பாடுறா போர்த்து முடி இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். அந்த 3 விதமான தடங்கள் வந்து சொன்னல, அதுல 2 வந்து ஆல்ரெடி நீ அதை பாஸ் பண்ணிட்டேன். அதனால பிரச்சனை இல்லை இப்போ. ஆனா இன்னும் கடைசி 1 இருக்கு. அதனால நீ எச்சரிக்கையா இரு. ஆனா நீ ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அது ரொம்பவும் ஆபத்தானது. இது மாதிரி இருக்காது. அது 20க்கு அப்புறம் கடுப்பாயிட்டு டேய் செரிமோனி முடிஞ்சிட கூடாதுடா, எனக்காக இன்னும் கொஞ்சம் வைங்கடா, வந்துடுறடா அப்படின்னு ஹீரோவோ பதட்டமா கேம்பஸ்குள்ள ஓடுறான். அந்த டைம் பார்த்தா ஹீரோவை கொலை பண்ண வந்து அந்த ஹோட்டல்ல வந்து அந்த பொண்ணு அங்க வரா. ஹீரோவை பார்த்து எட்டி ஓடிக்க. ஹீரோ தண்ணிக்குள்ள விழுந்துருவான். டேய் நீ அந்த ஹோட்டல்ல இருந்து வந்தானே, எவ்வளவு தெரிஞ்சா என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா பிரின்ஸ் ஜேனன் வந்து நிக்க. அவ ஷாக் ஆயிடுவா. அது பேக்ரவுண்ட்ல மியூசிக் வரும் பாருங்க, அதான் வேற லெவல. அங்க யார் அது? கடவுள், இவங்கிட்ட ஆபத்தான 6 அளவு ரிலீஸ் ஆகுது. இவங்கிட்ட பிரச்சனை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவ யோசிக்க. ஜேனனே இங்க பாரு, ஒழுங்கு இந்த விட்டு போயிடு. அவ ஓடிடுவா. கண்டிப்பா இந்த இடத்துல நான் அவங்ககிட்ட பயங்கர மாட்டி வாங்கிருப்பேன். இருந்தாலும் நான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அவங்ககிட்ட அப்படின்னு பார்த்துட்டே போனவன் பின்னாடி பார்த்தா முன்னாடி இருக்கவங்க மறந்துட்டு மோதிடுவா. யார் அது? எவ்வளவு தேர்ந்து அப்படி பண்ணிருப்பேன். அந்த டைம் பார்த்தா பார்க்க கூடாத பாத்துற மிஸ் அங்கதான் இருக்காங்க. நீயா திரும்பி நீங்க ரெடி பண்ற? அப்புறம் பார்த்தா காலேஜ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. உடனடியா புதுசா வந்து ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேம்பஸ்குள்ள சீக்கிரமா வந்து சேருங்க. உங்களுக்கான செரிமோனி வந்து முடிய போகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு செரிமோனியில கலந்துக்கின புதிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னடானா, இந்த இடத்துல லைப்ரரிஸ் அப்புறம் மற்ற கிளாஸஸ் எல்லாமே நாங்க அலோகேட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா இதுக்கப்புறம் நீங்க அது எல்லாத்தையுமே கலந்துக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு யூனிவர்சிட்டி உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் மொத்தமா மாத்திடும். நீங்க இதை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் உணர்வு பக்கம் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கான கிளாஸஸ் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். புதிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாளையில இருந்து உங்களுக்கான நார்மல் கிளாஸஸ் எல்லாமே ஆரம்பிக்கும். ஹீரோ உன்னொரு பக்கம் அந்த பசங்கள்லாம் உன்னொரு பக்கம் என்ஜாய் பண்ணி சொல்லிட்டு போற விஷயங்களை கேட்டுட்டு தனிக்குள்ள இருந்து இப்ப வெளியே வந்துட்டு அழுது புலம்பிட்டு இருக்கான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஆனா ஜேனன் இதை பார்த்துட்டு
ஏய் ஐதுன்னு உட்காந்து இருக்காது ஏஞ்சிக்கும் கேம்பஸ் இன்னும் மூடல. அது உண்மைதான்ற மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோவும் அவன் சொன்னதின் பேர்ல 2 பேருமா சேர்ந்து போயிட்டு கேம்பஸ் சுத்தி பார்ப்பானுங்க. அப்போ அவன் அந்த பில்டிங் மேல வந்துட்டு ஹீரோவை யோசிச்சுட்டு இருக்கான், இதுதான் நாட்டிங் வில்லேஜா? அன்னைக்கு முதல் நாள் இந்த இடத்துல இருந்து நான் பார்த்தேன், அதுவும் என்னுடைய ரூம்ல இருந்து இந்த ஒரு பில்டிங், அந்த பில்டிங் மேல இப்ப நான் நின்னுட்டு இருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் பிரின்ஸ். சாரி நண்பா, இதுக்கப்புறம் நீ எனக்கு ஒரு நல்ல நண்பன் தான். ஏன்னா உன்னாலதான் இப்படியாப்பட்ட ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில இப்போ நான் நின்று பாக்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். கண்டிப்பா நான் இதுல இருக்க கிளப்ஸ்ல ஜாயின் பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கணும், அவங்க கூட நிறைய பேசி பழகி நிறைய விஷயங்களை புதுசா கத்துக்கணும். பத்தத்துக்கு ஸ்காலர்ஷிப்லாம் வர இருக்கு, பொண்ணுங்க கூட ரிலேஷன்ஷிப்ல கூட வச்சுக்கலாம், நல்லா இருக்கும் அதெல்லாம். ஆனா என்ன பண்றது, தாய்ஜி என் உடம்புக்குள்ள இருக்கிறதுல என்னால அதெல்லாம் அனுபவிக்க முடியாது. ஆனா நீ இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் எனக்கு சாத்தியம் தான். ஏன்னா நீ என்னை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணிருக்கல. நீ என்னை பத்தி கவலைப்படாத, என்னைக்கோ ஒரு நாள் உயிர் போறது தான். நாளையில இருந்து எனக்கு அபிஷியலான கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்றாங்க. நான் கண்டிப்பா தைரியமா அந்த தாய்ஜிவை கட்டுப்படுத்தி கிளாஸ்க்குள்ள உட்காந்து எல்லாத்தையுமே கவனிப்பேன். இந்த மாதிரியான காலேஜ் விட்டு எனக்கு போறதுக்கு மனசே இல்லை அப்படின்னு ஹீரோ ரொம்ப சந்தோஷமாகறாங்க. அப்புறம் அவர்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்பான், ஜேனன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கணும், உண்மையில நீ ஹியூமன் தானா? அப்படி இல்லனா நான் ஹியூமன் தான்டா. டே ஏடா இப்படி வர்ற, இவ்வளவு நாள் பழகிட்டு இப்படி சொல்ற பாத்தியா? சரி உனக்கு எவ்வளவு வயசு? எனக்கு 300 வருஷம்டா. 300 வயசுடா? 300? ஆனா என்னோட லைஃப் நான் முடிச்சுக்கிறது எப்ப தெரியுமா? 21 வயசுல தான். என்னையா சொல்ற? அப்பனா நீ பாஸ்ட்லயே உன் லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி நீ இப்படியாப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஆளா மாறிட்டு இருக்க. 300 வருஷமா தொடர்ச்சியா இமார்டாலிட்டி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கெல்லாம் வச்சுட்டு நீ கவலையப்படாத. ஃபியூச்சர்ல உனக்கு எதனா உதவி பண்ணா நான் கண்டிப்பா உதவி பண்ணுவேன். என்ன கூப்பிடு, நான் வரேன் கண்டிப்பா. உன் நண்பன் வந்து செய்வான் உனக்கு உதவியா. ஹீரோவும் மூச்சு அந்த நண்பன் சொல்றதுல அவன் மனசு அப்படியே உருகிடும். ஃப்ரெண்டு தானே, இதை கேட்ட உடனே ஹாப்பி ஆயிடுவான். அந்த டைம் ஹீரோக்கு பயங்கரமா தலைவலிக்குது. என்னடாச்சு தெரியலப்பா. டக்குன்னு பார்த்தா ஹீரோவும் தூரத்துல பாக்கட்டே, என்னடா அது, அங்க பாரியா. அப்புறம் பார்த்தா வானத்துல இருந்து என்னமோ வந்து வீந்துட்டு இருக்கு. எனக்கு இது புதுசா இருக்கு. இன்னொரு பக்கம் இதுக்கு 2 சண்டை போடும் போது இந்த விஷயத்தை பார்க்க மிஸ் போகும். என்னது இது? அது கண்டிப்பா பார்க்கும்போது தாய்சோடைய பவர் மாதிரி தான் தெரியுது. இன்னொரு பக்கம் கிழவனுக்கு 2 பேரும் இந்த விஷயத்தை பாக்குறாங்க. ஏய் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் இது நாள் வரைக்கும் அது கட்டுக்கதை இல்லப்பா, உண்மைதான், அது வந்துச்சு பாத்தியா? இந்த பொண்ணும் நான் சொன்ன அந்த கடைசி தடங்களும் வந்தாச்சு. இதுதான் டிராகன் டயர் தடங்கள். ஜேனன் ஹீரோ 2 பேருமே சேர்ந்து இப்போ அந்த பொருள் வானத்துல இருந்து விழ போற இடத்துக்கு போயிடுறாங்க. உடனே இந்த இடத்துல போய் பார்க்க அங்க பார்த்தா 2 சாவுப்பட்டி நின்னுங்குது. அதாவது போன எபிசோடு எண்டிங்ல வந்த அதே மாதிரி சாவுப்பட்டிங்க தான். இதுங்க 2 நரகத்துல இருந்து வந்துங்க. உடனே அதுல ஒன்னு ஓப்பன் ஆன உடனே பார்த்தா குழுக்குள்ள வரத்தை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவோம் நம்ம ஜேனனும். அந்த சீனு அனிமேஷன்ஸ் எல்லாமே பக்காவா பண்ணிருக்கானுங்க, வார்த்தையே இல்ல சொல்றதுக்கு. வெளியே வந்து நிப்பான் பாருங்க ஒரு சோல்ஜரு. ஹீரோவும் இந்த இடத்த விட்டு போயிடலாம் ட்ரை பண்ண ஜேனன் பார்த்துட்டு வாயை பிறந்துட்டு இருப்பான். டேய் என்னையாச்சு, நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஜேனன் பக்கம் அந்த ஆளை பார்த்துட்டே இருக்கான். அந்த வாரியரை பார்க்கும் போது அவனுக்கு பழங்கால நினைவுகள் தான் வருது. பிரின்ஸ் என்னையாச்சு அப்படின்னு அவனை கூப்பிட்டு திரும்பவும் எனக்கு வர வைக்க டக்குன்னு பார்த்தா கிட்ட வந்து அட்டாக் பண்ணும்போது ஜேனன் நல்லபடியா காப்பாத்திடுவான். அப்ப அவனுடைய அந்த கோடாரியை பார்த்துட்டு ஷாக் ஆவான். கண்டிப்பா அந்த காலத்துல இருந்த அந்த வாரியருடைய கோடாரி தான் இது. ஹீரோ இது வரைக்கும் ஷாக் இருக்கவே மாட்டான். ஏன்னா இங்க நடக்கிற சண்டையில பாத்தீங்கன்னா நம்ம ஜேனன் அவங்களுக்கு முன்னாடி சின்ன லெவல் பவர் வச்சுட்டு இருக்கிற ஆள் மாதிரி தான் சண்டை போட்டுங்கிறான். ஏன்னா அவன் பயன்படுத்துற அந்த எவன்லி பவரையே தாண்டி அவன் பயன்படுத்தின அந்த கோடாரி பத்தி அவனையும் போய் அடிக்க ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். டே நல்லா தான் இருக்க பார்த்தா அவனுக்கு பயங்கரமா அடிபட்டுக்குது. இதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போனா நீங்க அந்த டைம் அந்த ஈவில் பொண்ணும் பிரின்ஸ் ஜேனன் இது டிராகன் டயர் தடங்கள் ஓன்லி இது கோயோங்காக மட்டும்தான் வந்திருக்கீங்க அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கீங்க. அது தப்பு, அது உங்களுக்காகவும் தான் வந்துட்டு இருக்கு. அந்த டைம் பார்த்தா அந்த வாரியர் வந்து நம்ம பிரின்ஸ் ஜேனனுடைய பேரை சொல்லி உன்னுடைய வாழ்க்கை இதயத்துல முடியட்டும், எவ்வளவு பெரிய குற்றத்தை பண்ணிருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கொள்றதுக்கு போக அந்த டைம் பார்த்தா நம்ம ஹீரோ அவன் தலைமலையை கல்ல போட்டு டேய் சண்டைக்கு என்கிட்ட வாடா, என் நண்பன் கிட்ட ஏன்டா நீ வச்சுக்கிற மாதிரி கூப்பிடு. பார்த்தா இப்ப தாய்ஸோட பவர் பயன்படுத்துறான் ஹீரோவும் அவனுக்கு உதவி பண்றதுக்காக. அந்த டைம் அவன் கோடாரி எடுத்து ஹீரோ கிட்ட வரதுல ஹீரோ பயந்துட்டு எங்க சும்மா தாங்க சொன்ன சீரியஸ் ஆயிட்டீங்களா, உங்களுக்கு வேணா நான் குச்சி மட்டும் வாங்கி தரேன். அந்த டைம் பார்த்தாலும் மிஸ்வும் வந்து கணத்துல ஒன்று கொடுப்பா பாருங்க. ஏன்டா பிரச்சனை ஒன்னு தேடி வருதா இல்ல பிரச்சனையை தேடி நீங்க போறீங்களாடா, என்னடா புதுசா எவனையும் கூட்டு வரீங்கன்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு கேட்கறாங்க. மிஸ்வோ வந்துட்டீங்களா, கும்பூர்ல நீங்க தான் கிங்க, உங்களாலேயே இவனை தோக்கடிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அடிச்சு அந்த பொண்ணு அதுக்கு வந்துட்டான். என்னப்பா இந்த இடத்துல ஃபைட் நடந்துட்டு இருக்கு போல, என்ன பிரச்சனை உங்களுக்கு, நம்மளுடைய எனிமி இங்க யாருன்ற மாதிரி பார்க்கவும் அந்த டைம் பார்த்தா அந்த பொண்ணையை பார்த்துட்டு ஷாக்காவா, இவன் என்ன வித்தியாசமா இருக்கான், யார் இவன் அப்படின்ற மாதிரி மிஸ்வோ கிட்ட அவளும் கேட்க எனக்கு தெரியல, ஆனால் நம்மளுடைய எனிமி அந்த ஆர்மர் போட்டு இருக்கவன் தான், நம்ம கொஞ்சம் டீம் அப் பண்ணிக்கலாமா இப்போதைக்கு. சரி ஓகே, முதல்ல யார் இவனை போட்டு தம்சம் பண்றாங்களோ ஜெயிக்கிறவங்களுக்கு அடிமை ஆகணும், அவங்க தோத்தவங்க என்ன ஓகேவா, அப்புறமா நம்ம ஃபைட் வச்சுப்போம் இவனை முடிச்ச பிறகு ஓகேன்ற மாதிரி 2 பொண்ணுங்களும் சேர்ந்துட்டு இப்போ கும்பிடுதுங்க பாருங்க. பிரின்ஜனா நீங்க நல்லா தானே இருக்கீங்க. அந்த டைம் பார்த்தா அவனும் கோயம் நீ இந்த இடத்த விட்டு போயிடு, உன்னை அவன் கொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கான், இந்த இடத்த விட்டு போயிடுறா, என்னையா பேசுற, உன்னை விட்டு எல்லாம் என்னால போக முடியாது, நம்ம நண்பர்கள், உன்னை விட்டு நான் போக மாட்டேன், உனக்காக உயிரை கூட தருவீங்க. அந்த டைம் பார்த்தா அவன் ரொம்பவும் எமோஷன் ஆயிடுவான். ஜேனனும் ஹீரோவும் ஏடா இப்படி சொல்ற, நம்ம நண்பர்கள்ரா இவ்வளவு வாங்க மாட்டேனா, நீ கவலைப்படாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவன் கூட ஃபைட் பண்ணி அவனை கையிலங்களுக்கு தகரடப்பா தட்டி போட்டுலாம், உனக்கு நான் நிறைய விதத்துல உதவி பண்றேன், என்னதான் நல்ல நண்பர்களா இருந்தாலும் பைத்தியம்ன்றத அப்பப்போ நிரூபிக்கிறன்ற மாதிரி ஜேனன் கடுப்பாகிறான். ஏன்டா வெறுப்பேத்துறேன், சரி நீங்க நல்லா தான் இருக்கீங்களா, ஒன்னும் இல்லையா, ஒன்னும் இல்லதான், இல்ல இவருக்கு பிரச்சனை, கண்டிப்பா இப்போ அந்த தாய்ஸை பயன்படுத்தி என்னால எதனா உதவி பண்ண முடியாமான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்றேன். பிரின்ஸ் ஜேனன் எனக்கு புரியாத விஷயமே, நீங்க அந்த ஆளை பார்த்த உடனே ஏன் அதிர்ச்சி ஆயிட்டு அப்படின்னு நின்னீங்க, இதுல ஏதோ விஷயம் இருக்கு, உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு அவனை நல்லாவே தெரியுமா, தெரியும், எவ்வளவு நாளா தெரியும், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. அந்த டைம் பார்த்து அவனுக்குள்ள இருக்கிற தாய்ஸுவே ஹீரோவுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்குது, உனக்கு தெரியாத பல விஷயங்கள் அவனுக்குள்ள இருக்கு. என்னது, அவனுக்கு நீ உதவி பண்ணாத, அவன் உன்னை கொல்றதுக்காக ட்ரை பண்ணான், அது அவனை கட்டுப்படுத்துறவன் அவன் ட்ரை பண்ணுவான் அப்படின்னு தாய்ஸு சொல்றதுல ஹீரோ கடுப்பாறான். டேய் நீ தானே என்ன கட்டுப்படுத்திட்டு இருக்க, என்னை விட்டு போறதுக்கு தானே நான் பார்த்துட்டு
இருக்க, ஏன்டா வெறுப்பதுல கம்முனு நீ கவலைப்படாத, நான் உனக்கு உதவி பண்றேன். அந்த ஆர்மர் போட்டுட்டு இருக்கான்ல அவனுக்குள்ள ஒருத்தன், அதாவது அவனுடைய ஓனரா இருக்கிறவன் இந்த தாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஆணியை பயன்படுத்தி தான் அதுக்கு பல மெமரிஸை கொடுத்து இவ்வளவு பெரிய செயல்பாட்டோட அமைச்சிருக்கான். இந்த இடத்துல ஒன்னு அழிக்கிறதுக்காகவும் பிரின்ஸ் ஜேனன் அழிக்கிறதுக்காகவும். என்னால இந்த ஆர்மர் போட்டுட்டு உள்ள இருக்கிற அந்த ஆணி கூட கனெக்ட் பண்ண முடியும், உனக்கு எல்லாத்தையுமே காமிக்கிறேன் பாரு. அதுக்கப்புறம் நடந்த கதையை அவன் இப்ப மெமரிஸை இப்ப ஹீரோக்கு காமிச்சிருக்கான். பார்த்தா அந்த காலத்துல இந்த ஆர்மர் போட்டுட்டு இருந்தவன் பெரிய கமாண்டரா இருந்திருக்கான். அந்த எம்பரர்ல அவ்வளவு பெரிய கமாண்டரா இருந்தவனுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அமைச்சர் மாதிரி இருக்கிற ஒருத்தன் ஒரு நல்ல வேலையை கொடுக்குறான். உனக்கான ஒரு நல்ல வேலை இருக்கு, அதை நீ செஞ்சாகணும். குங்ஷாங், உன்னுடைய ஜேர்னி என்னன்னா சவுத் சைட்ல நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கணும். அம்மா அப்பா இந்த தூட்டு கிளம்புறாரா அப்படின்னு பார்க்க ஜேனன் தாங்க குட்டி பையனா இருக்கான். அவங்க அப்பா தான் அந்த இடத்துல கமாண்டரா இருக்காரு. ஓகே மேஜிஸ்ட்ரி, கண்டிப்பா நீங்க சொல்ற விஷயத்தை ஏத்து நான் போறேன். அதுக்கப்புறம் பெரிய படையோட அவருடைய ஒப்புதலோட அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பான். அது வேற என்ன, நம்ம தாய்சுவை தேடி தான். அந்த தாய்சுவை தேடி வந்த இடம் தான் பார்த்தா இந்த நாட்டிங் சொல்லக்கூடிய நம்ம ஹீரோ இப்ப கரண்ட்ல இருக்கால அந்த ஒரு டவுன் தான் அது. பழங்காலத்துல எப்படி இருந்திருக்கு பாருங்க, சுடுகார மாதிரி இருந்திருக்கு. அந்த டைம் இந்த கமாண்டர் கீழே வேலை பார்க்குற இன்னொரு சிப்பாயும் சார் உண்மையிலேயே அவர் சொல்றதின் பேர்ல அதை நம்பி போய் தேடி போகிறது நல்ல விஷயமா, ஏன்னா அதை தேடி போனவங்க பல பேர் இது வரைக்கும் இறந்துருக்கதா கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் இல்லாம காணாம போயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம அது உண்மையிலே இருக்கான்னு கூட தெரியல. இதெல்லாம் நம்பி போறோமே, நம்ம சோல்ஜர்ஸையும் ஆபத்தில் தள்ளுற மாதிரி தான் இருக்குது. எங்க பாரு, நீ சொல்றது சரிதான். என்ன இருந்தாலும் நம்ம மேஜிஸ்ட்ரியோட உத்தரவையா மீறக்கூடாது. அவர் என்ன சொல்றது அதை அப்படியே பண்ணிதாகணும். அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃபும் உங்களுடைய ஜேர்னி கம்ஃபர்டபுளா பாதுகாப்பா போயிட்டு வந்துருங்க. அவரும் போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம ஜேனனை பாக்குறாரு. அவருக்கு தான் பையன் மேல அவ்வளோ பிரியம் போல, அவ்வளவு சந்தோஷமா வரும் அவனை பார்த்துட்டு. இப்போ அதே ஒரு கடுப்புல தான் போயிட்டு இருக்கான். எப்படியாச்சும் இந்த ஒரு விஷயத்தை நான் பூர்த்தி பண்ணிட்டு என் குழந்தைக்காக திரும்ப போகணும்னு, ஏன்னா நான் சேஃபா திரும்ப வந்தே ஆகணும். இப்போ காமிப்பான் பாருங்க அந்த மேஜிஸ்ட்ரியா. இந்த நாய் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வேலைகள்லாம் காரணம் தாய்ஸ் இப்போ வந்ததுக்கெல்லாம். ஏன்னா நம்ம வில்ல பையன் போல இருப்பான்ல, அவனுடைய இடத்துல ஒருத்தன் இதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு குண்டா உட்காந்துட்டு இருப்பான். கண்டிப்பா அவன் பார்க்க இப்படிதான் இருப்பான். அதுவும் இல்லாம இதே மாதிரி என்ன சூட்ல தான் நம்ம சேனம்னு இருப்பான். அப்புறம் ஒரு வழியா அந்த தாய்ஸ் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க. அதோட ஸ்மெல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனா வந்த இடத்துல இருக்கிற எலும்பு கூட பார்த்துட்டு குதிரைகள் முன்னோக்கி போகாம தடுமாறுது. என்ன நின்றுட்டு இருக்கீங்க, முன்னாடி தான் நமக்கான பிளேஸ் இருக்கு, நம்ம கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதனாலதான் குதிரைகள் போக மாட்டேங்குது, அதனால முன்னோக்கி போங்க. சார் ஆனா குதிரைகள் போக நம்ம போறது நியாயம் இல்லை, ஏன்னா அந்த இடத்துல ஆபத்து இருக்குன்றது இதுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா நம்ம முன்னோக்கி போனா நமக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி கமெண்டர் கேட்க, எதை பத்தியும் கவலைப்படுத்த, நான் சொல்ற வேலையை மட்டும் செய்யல உன்னை வேலையை விட்டு தூக்கிடுன்ற மாதிரி அவரு கடுப்புல பேசுறாரு. அந்த நாய் ரொம்ப திமிரா பேசுறதுல வேற வழி இல்லாம கமாண்டர் ஆயிடும், மேஜிஸ்ட்ரி சொல்றதை செஞ்சுதாகணும்ன்ற ஒரு வெறுப்புல வேற வழி இல்லாம செய்யறான். கட்டாயத்தின் பேர்ல வலுக்கட்டாயமா குதிரைகளை முன்னோக்கி அனுப்புறானுங்க. அது போக போக பயத்துல தான் இருக்காது. அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு பள்ளம் மாதிரி வர இடத்துல ஆல்ரெடி இடம் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கும்னு தெரிஞ்சு போயிடுறதுனால இவங்க இறங்கி போய் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவாங்க. பாருங்க என்னடா இது, கூட வந்த இன்னொரு அமைச்சர் பார்த்துட்டு ஷாக் ஆகும். மேஜிஸ்ட்ரி உண்மையிலே நீங்க இந்த மாதிரியான மெடிசன் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க, இந்த பிளேஸ்லயே அதை வளருது. எல்லாருமே பார்த்துட்டு வாய பொழப்பானுங்க, என்னடா இது இவ்வளவு கொடூரமா இருக்கு, இந்த மாதிரி இடத்துலயே அந்த கொடூரமான மெடிசன் வளருதுன்னு. அங்க பார்த்தா ஏகப்பட்ட பேர் செத்து போனோமா குவிஞ்சு கிடக்குறாங்க. அதுக்கு நடுவுல தான் பார்த்தா அது எல்லாமே வளருது. அப்புறம் பார்த்தா ஆக்சுவலி நம்ம ஜென்னுடைய அப்பா கமாண்டர் இல்ல, அவர் ஒரு பிரின்ஸ், கூட இருந்த அமைச்சரும். பிரின்ஸ் கண்டிப்பா இந்த இடத்துல அந்த மெடிசன் இருக்கும்னு நம்புறீங்க, இது என்ன இப்படி இருக்கு, கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கும், ஏன் தடுமாறுறீங்க பிரின்ஸ் ஜேனன், ரொம்ப நன்றி உனக்கு அப்படின்னு அந்த நாய் சொன்ன உடனே பார்த்தா அம்புகளை விட்டு எல்லாரையும் கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பார்த்தா இது பெரிய பிளான். இவனுடைய சோல்ஜர்ஸையும் மொத்தமா அடிச்சு இந்த இடத்துல கவுத்து போட்டு அவனுங்களை இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அடிச்சுட்டு இவனுக்குள்ள இருந்து அந்த ஒரு மெடிசன் எடுக்க தான் ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சூழ்ச்சி பண்ணி நம்மள மாட்ட வச்சுட்டாங்கிறது பிரின்ஸுக்கு தெரிஞ்சதுல, தங்களை தற்காத்துக்கோங்க, எனிமிஸை விடாதீங்க அடிங்கன்ற மாதிரி சொன்னோம். எனக்கு எதிராக செயல்படுவியா, உன்னுடைய முக்கியமான ஆளுகளை நான் கொண்டுடுவேன் அப்படின்னு அவன் மிரட்டுறதுல நிலைமையை அப்படியே கைமீறி போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாருமே சேஃபா தான் இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் தனியா உட்கார வச்சு இப்போ டீல் பேசுறான். யார் மேல எல்லாருமே இப்போ இறந்துட்டாங்க, நம்ம தான் இருக்கும். யோ எதுக்காக இந்த மாதிரியான வேலையை பார்க்க வச்சேன், எதுக்கு இந்த மாதிரி பண்ண, எதுக்கான ரீசன் என்னன்னா நம்மளுடைய ராஜாக்கு இம்மார்டாலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி வேணுன்றதுக்காக தான் இப்படியாப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கும். இந்த ஒரு மெடிசன் இடத்துல வளர்றதுனால அவருக்காக நீங்க கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டீங்களா? சரி அதுக்கு பேர் என்ன? அது இயற்கையில அதோடைய பேர் தாய்சு. அமைச்சர் இன்னொரு பக்கம் கூட இருக்க சிப்பாய் எல்லாம் பார்த்துட்டு சாக்காவான். யோ என்னையா சொல்ற, இதெல்லாம் அந்த காலத்துல ஒரு பொய்யா தானே பார்த்திருக்கோம், உண்மையிலே இருக்காது. சிப்பாய் கேட்பான், யோ என்னையா அதுக்கு அர்த்தம், தாய்சுன்றது என்ன தெரியுமா, பல காலங்களுக்கு முன்னாடி பல பேருடைய சாவுல இருந்து உருவாகின ஒரு ஈவில், கொடூரத்தனமா பூமிக்குள்ள இருக்கிற எல்லா விதமான மனிதர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி வளரக்கூடிய ஒரு உயிரினமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே ஒன்றிணைஞ்சு ஒரு புதிய பிறப்பு எடுக்கும். அது சரியா சொன்னீங்க, அதுக்காக பெரிய இறப்பை இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். அதுக்கு பல பேர் இந்த இடத்துல செத்தாதான் அது நடக்கும். அதுக்கு தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. வந்த மிஷின் வேற, ஆனா இங்க ஒரு மிஷின் நடந்துட்டு இருக்கு. இதை என்னால ஏத்துக்க முடியாது. சில பேர் தானே சோல்ஜர்ஸ் இறந்தாங்க, அதனால ஃபீல் பண்ணாத. தாய்துவை மட்டும் நம்ம அடிச்சுட்டோம்னா பெரிய வரலாற்றுல இடம் பிடிச்சிருக்கும். அது சிப்பாய் கடுப்பாயிட்டு அடிக்கலன்னு போவான். இல்ல வேணாம், நேர்ல நம்மளுடைய ராஜாக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும், அதனால அவளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, இந்த விஷயத்தை நானே டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க மந்திரி, ராஜா சொன்னாருன்றதுக்காக இதை நாங்க பண்றோம், ஆனா இதை என்னால இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தினால பல பேர் உயிர் இந்த இடத்துல போகுது, அது என்னால எப்பவுமே ஏத்துக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இங்க பாரு பிரின்ஸ் ஜேனன், கோவப்படுது. ஆல்சோ சிப்பாய்களை மட்டும் நான் இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணல, உனக்கு நெருங்கியவங்களையும் நான் இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ண தான் போறேன். ஏன்னா இந்த விஷயத்த மட்டும் நான் சொல்ற
சொல்றபடி பண்ணலன்னா கண்டிப்பா அவங்க இறந்துடுவாங்க. அதனால நீ தான் அந்த மெடிசனை எடுத்து கொடுக்குறேன் என்கிட்ட. உடனே பார்த்தா எல்லா விதமான சிப்பாய்களையும் தூக்கி அதுல போறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பார்த்தா அவனுடைய ஒய்ஃப் அப்புறம் பிரின்ஸ் ஜேனனும் அங்கதான் இருக்கான், குட்டி பையனா. அவனையும் சேர்த்து அதுல தள்ளி விட்டு அடிக்கலான்னு பாக்குறாங்க. பிரின்ஸ் ஜேனனுக்கு ஒன்னும் புரியல, ஏன்டா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி. கீழே பார்த்தா அந்த தாய்ஸ் வெயிட் பண்ணிக்குது அவங்களுடைய வருகைக்காக. அந்த ஒரு சமயத்துல அதுக்கு நடுவுல இருந்து வெளிப்படுற அந்த ஒரு பூவுல பார்த்தா அம்மா என்னவா அது கரெக்டா பௌர்ணமி டைம்ல அந்த நிலா ரெட் ஆகுதுல உள்ளுக்கு இருந்து அந்த குழந்தையும் பார்த்தா வெளிப்படுது. இதுதான் அந்த தாயத்தோடைய ஈவல் குழந்தை. அதோடைய சக்திகள் உடனே பார்த்தா வெளிப்படத்துல கொடூரத்தனமா அதுல இருக்க எல்லாருமே இழுத்து பிடிச்சி உள்ள தள்ளுது. அந்த டைம் அவங்க அம்மாவை பார்த்தா ஜேனனுக்காக காப்பாத்துறாங்க. ஒருத்தரை விடாம இழுத்து பிடிச்சி உள்ள போட்டுது. ஜேனன் என்னன்னு தெரியல. அப்புறம் அவனுடைய அப்பாவும் அந்த மேஜிஸ்ட்ரியும் என்னன்னு தெரியல. எல்லாத்தையுமே சஸ்பென்ஸோட முடிச்சிருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க, எதனா ஒண்ணு பண்ணுங்க கமெண்ட். ஏன்னா எல்லாமே சும்மா தான் இருக்கு, அதை பண்ண மாட்டீங்க. நிறைய பேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு வீடியோ போய் சேரும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் சொல்றேன். கண்டிப்பா பண்ணுவீங்க நம்புறேன். அப்புறம் இந்த அனிமேல இப்போதைக்கு 11 எபிசோடு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபியூச்சர்ல இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அடுத்தது எபிசோடு. அப்போ நான் கண்டிப்பா தொடர்ச்சி போட்டு முடிச்சிடறேன். முக்கியமா சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டில் என்னமோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த அனிமேக்காக. இன்னும் ஒரு நல்ல சைனீஸ் அனிமேல வந்து உங்களை பாக்குறேன். சரிங்க, நம்ம அதோட இந்த வீடியோ முடிச்சுமா.